ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இன்றைக்கி நம்மளோட கோப்ரோட செட்டப்பு, என்ன கோப்ரோ வச்சுருக்கோம், அப்புறம் என்னென்ன ஆக்சரிஸ்லாம் யூஸ் பண்ணுறோம், எல்லாத்தையும் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ எங்கே போய்ட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டிலே வச்சு பண்ணுறது எல்லோரும் பண்ணி ஒரு மாதிரி போர் அடிச்ச மாரி ஆகிட்ருக்கோம். நம்ம புதுசாக நம்மளோட வயலுக்கு போயிட்டு அங்கே தாங்க போய்ட்டு பண்ண போகிறோம். மொபைல் ஹோல்டர் எடுத்துகிட்டு வரதுக்கு மறந்துட்டாங்க. திரும்பி வீட்டுக்கு போய்ட்டு எடுத்துகிட்டு வரணுமா? ஐசி தாங்க எடுத்துகிட்டு வரதுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து எடுத்தாச்சு. அவ்வளோதாங்க, நம்ம கிளம்ப வேண்டியதான். நீ டைம் என்னாதுன்னு பார்த்தீங்கன்னா மணி 12 மணிக்கு போயிட்டுருக்குங்க. நம்ம கொல்லிக்கு செம்ம வெயிலாக இருக்குது. அப்பா, இதுக்கே எதுவுமே ஃபுல் ஹேண்ட்லாம் இல்லை, டிஷர்ட் தான் போட்டிருக்கேன். கையெல்லாம் ரொம்ப சுடுதுங்க. வண்டி ஓட்டுறதுக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. வேறு வைசர் வேறு க்ளோஸ் பண்ணிருக்கேன்னா ரொம்ப உள்ளெல்லாம் புழுங்குதுங்க. ஆனால் நம்ம கொல்லிக்கெலாம் போயிட்டா சில்லாக இருக்குங்க. அப்படியே மோட்டர் பக்கத்துலேயே இருக்கும், பம்பு செட்டு, ஜாலி பண்ணலாம். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போனால் நம்ம கொல்லி தாங்க. அப்படியே போயிட்டு கொஞ்சம் ஆஃப் ரோடிங் இருக்கும், அப்படியே ஆஃப் ரோடிங் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே போயிடலாம். சேனல் ஆரம்பித்து 2வது வீடியோ இது. வியூஸ்லாம் கம்மியாக தாங்க போயிட்டுருக்குது, பார்த்துக்கலாம். போக தாங்க எல்லாம் இதாகும். ஒரே நாள்லேயே எல்லாம் ஃபேமஸ் ஆக முடியாதுல்ல. நியூ சப்ஸ்கிரைபர் யாருன்னா இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுன்னு தெரியல. வழியிலே டாட்டா ஏசி வேறு நிற்கிதுங்க. ஃபுல்லாக அந்த செங்கல் சூளைக்கு வந்து கல் அடிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு. வழியே போக முடியாதுன்னு நினச்சா அப்புறம் சைடில் வழி இருந்ததுங்க, அப்படியே வந்தாச்சு. அவ்வளோதாங்க. இதுதான் நம்ம பம்பு செட்டு. இது எல்லாமே நம்ம சித்தப்பாவோட குட்டை தாங்க. இப்போ நம்ம எங்கே போய்ட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அதை பாருங்கள், அங்கே தாங்க போய்ட்டுருக்கோம். நல்லா பச்சை பசன்னு இருக்கா மரம்லாம். அது கீழே தான் போய்ட்டு வீடியோ ஷூட் பண்ண போகிறோம். அப்படியே போகும்போது வண்டியே கழுவிட்டு போயிடலாங்க. பம்பு செட் நம்மளுக்கு தான், மோட்டர் தான் இறச்சிட்டு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இறச்சிட்டு தாங்க இருக்குது. அப்படியே வரும்போது வண்டியை ஒரு வாட்டர் வாஷ் விட்டு அப்படியே வர வேண்டியதாங்க, வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். இப்போ சேனலோட நேம் என்ன வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா, TN32 ரைடர், TN32 ரைடர் தாங்க வச்சுட்ருக்கோம். ஏற்கனவே இந்தமாதிரி சேனல் நேம் வச்சுருக்காங்க, ஆனால் அந்தளவுக்கு யாரும் ஃபேமில் இல்லை. பார்த்தல நம்ம வீடியோ போட நம்ம சேனல் தான் ஃபஸ்ட்டில் காமிக்குது. இப்போ சர்ச் பண்ணாலே அந்த சேனல் நேம் தாங்க வச்சுருக்கேன். மறக்காமல் எல்லாம் பார்க்குறவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்கள். உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுங்க. சரி, ஓகே. நான் உங்களுக்கு எல்லா செட்டப்பும் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேங்க. ஹே காய்ஸ், நம்ம எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. ரெடியாக இப்போ என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட கோப்ரோக்கு என்னென்ன யூஸ் பண்ணுறோம், என்னென்னலாம் தேவை, நெக்ஸ்ட்டு வந்து எதெல்லாம் இருந்தால் மோட்டோ விளாகிங் பண்ண முடியும், அதை மட்டும் தாங்க பார்க்க போகிறோம். ஏன்னா புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹே காய்ஸ், நம்ம மோட்டோ விளாகிங் தேவையான பொருள் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம யூஸ் பண்ணுற கோப்ரோங்க. நீங்கள் எந்த கேமரா வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு தெரியல. நான் வந்து யூஸ் பண்ணுறது கோப்ரோ தாங்க யூஸ் பண்ணிருக்கேன். கோப்ரோ ஹீரோ 10. ஓகே, வாங்க திறந்து பார்த்துடலாம். இங்கே வாங்கும்போது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி தாங்க இருக்கும். ஒரு கேமரா, ஒரு USB போர்ட்டு, சார்ஜிங் போர்ட்டு, அப்புறம் வந்து ஒரே ஒரு மவுண்ட்டுங்க, அவ்வளோதான். இதே தான் இருக்கும் கேமரா வாங்கும்போது உங்களுக்கு. இதை வாங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு மோட்டோ விளாகிங்காக எதெல்லாம் தேவைப்படும் சொல்லிட்டு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு மைக் அடாப்டருங்க. கோப்ரோட மைக் அடாப்டர் தான் ஃபஸ்ட்டு தேவையே உங்களுக்கு. ஏன்னா இது இருந்தால் மட்டும்தான் நீங்கள் மைக்கே கனெக்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மைக்குங்க. நான் வந்து என்ன மைக் வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கோடாக்லேருந்து தான் வாங்கியிருக்கேன். இது நெக்ஸ்ட்டு வந்து இந்த கேஸ் நம்மளுக்கு வேணுங்க முக்கியமாக. ஏன்னு வச்சுங்களேன், இது இருந்தால் தான் நீங்கள் மைக் அடாப்டர் வந்து உள்ளே போட்டு இது கூட அட்டாச் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மோட்டோ விளாகிங் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து மவுண்ட்டு தாங்க, ஹெல்மெட்டோட மவுண்ட்டு. இந்த மவுண்ட் இருந்தால் மட்டும்தான் ஹெல்மெட்டில் ஃபிட் பண்ணி நம்ம வீடியோ எடுக்க முடியும். நெக்ஸ்ட் அவ்வளோதாங்க காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மவுண்ட்டு தாங்க ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மோட்டோ விளாகிங் தேவை இந்த மவுண்ட்டு தான். அப்போ தான் ஹெல்மெட்டில் வந்து நீங்கள் கேமரா ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க கேட்டிங்கன்னா, கரெக்டாக இந்த இது இருக்குல்ல, ஷேப் இருக்குல்ல, கரெக்டாக நம்ம ஹெல்மெட்டில் இந்த மாதிரி ஒரு பொசிஷன் இருக்கும். அதில் கரெக்டாக வச்சு இப்படி மவுண்ட் பண்ண போகிறாங்க. மவுண்ட் பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லை, இது லாக் டைப் தான், உங்களுக்கு ஈஸியாக தெரியும். நீங்களே ஈஸியாக லாக் பண்ணிக்கலாம். அப்படியே இப்படி உள்ளே விட்டு எடுத்து இப்படி லாக் பண்ணிங்கன்னா முடிஞ்சுதுங்க. டைட்டாக லாக் பண்ணிங்கன்னா அப்போ தான் நீங்கள் மோட்டோ விளாகிங்கில் போகும்போது உங்களுக்கு வந்து வைப்ரேஷன் ஆகாதுங்க. அவ்வளோதாங்க, நம்ம பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. பாருங்கள், எந்த வைப்ரேஷனும் இல்லை, எதுவும் ஆடவும் இல்லை பாருங்கள். ஓகேங்களா? இந்தமாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மோட்டோ விளாகிங் தேவையான இந்த கேஸுங்க, உலாஞ்சி கேஸு. இது இருந்தால் மட்டும்தான் உங்களால் மோட்டோ விளாகிங்கே பண்ண முடியும். ஏன்னா இதில் தான் மைக் அடாப்டர் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ண முடியுங்க. ஃபஸ்ட்டு கேமராவை எடுத்துக்கலாம். கேமராவில் வந்து எடுத்து நீங்கள் இந்த சைடில் கேஸ் இருக்கும், அதை கழட்டினா மட்டும்தான் உங்களால் இந்த கேஸ் உள்ள போட்டு யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இது எப்படி கட்டுறதுனா, இப்படி இழுத்து இப்படி கட்டிட்டீங்களா, கட்டிட்டு கரெக்டாக கொஞ்சம் உங்கள் ஸ்ட்ரென்த்து லைட்டாக கொடுத்து இப்படி லைட்டாக எடுத்தாலே போதுங்க, வந்துடும். ஈஸியாக தான் இருக்கும், பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. நான் இதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு என்ன பண்ண போகிறேன், இந்த கேஸில் போட போகிறேங்க.
கேஸில் போட்டு அப்படியே ஃபிக்ஸ் பண்ணுற வேண்டியதான். அப்படியே ஒரு ப்ரெஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். அதேமாரி இதுவும் அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஸ் ஆகிடும். அவ்வளோதான். ஓகேங்களா? நம்ம கேஸில் ஃபிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா மைக்கோட அடாப்டர் தாங்க. என்ன பண்ணோம், மைக் அடாப்டர் இருக்குல்லங்க, மைக் அடாப்டரை கரெக்டாக இதில் ஒரு கேப் இருக்குல்ல கீழே, அது உள்ளே கரெக்டாக போட்டிங்கன்னா கரெக்டாக ஃபிட் ஆகிடும். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போனால் இந்த ஒயர் வந்து நல்லா மடக்கி சொறி விட்ற வேண்டியதாங்க. அவ்வளோதான் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, முடிஞ்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம்னா மைக்கு டேரெக்டாக வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அவ்வளோதாங்க. இப்போ கோப்ரோ செட்டப் வந்து ரெடி. இப்போ ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் வாங்க. அவ்வளோதாங்க, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்மள ஆங்கிளுக்கு தகுந்த மாரி மாற்றி கரெக்டாக டைட் பண்ணி வேண்டியதாங்க. டைட் பண்ணிட்டு மைக்கு என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா, இங்கே உள்ளே வந்து பேடிங்ஸ் லைட்டாக ரிமூவ் பண்ணியிருக்கேன். இந்த ரிமூவல் பேடு உங்களுக்கு வந்து எந்த உள்ளே செட் ஆகுதோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இல்லைனா ஒரு டேப் கூட அடிச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து கரெக்டாக இங்கே செட் ஆகிறதுக்காக நான் பிடிங்கி வச்சுருக்கேன், கைட்டு வச்சுருக்கேன் தெரியல. அப்படியே உள்ளே வச்சுட்டு அவ்வளோதாங்க. அதேமாரி மைக் எடுத்து இந்தாண்ட சைடு பேடிங்கில் அப்படியே இப்படி சொறி விட்டுருவேன். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, மைக் வந்து இந்த ஓரத்தில் இருக்குது. ஒயர்லாம் லைட்டாக இப்படி எடுத்து விட்ற வேண்டியதாங்க. அவ்வளோதான், நம்மளோட மோட்டோ விலாகிங் செட்டப் வந்து ரெடி. ஓகேங்க, அவ்வளோதான் இந்த வீடியோ. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே செட்டப் பண்ணி முடிச்சாச்சு. அவ்வளோதான். எப்படி செட்டப் பண்ணி எல்லாருமே பார்த்துருப்பீங்க. மறக்காமல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நிறையா மோட்டோ விலாகிங் வீடியோலாம் நம்ம சேனலில் வரும். ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். எல்லோரும் சேஃபாக இருங்க. டாட்டா, பை பை, டேக் கேர்.